சிவா கரெக்டாக பண்ணுங்கள். அதாவது சிவான்னு உங்களை அவரையும் சொல்கிறேன் சிவான்னு. பட் அவரை நான் இப்போ எஸ்கேன்னு கூப்பிட்றேன். SK1 SK2 இருக்காங்க என் லைஃப்பில். ஒன்று என் ஹஸ்பண்ட் சரத்குமார், இன்னொன்று ப்ரொடியூசர் சிவகார்த்திகேயன் அண்ட் ஆக்டர். ஸோ 2 SKs who have changed my life also. ஏன்னா அவர் தான் என்னை வற்புறுத்தி இந்த படத்தை பண்ண சொன்னார். பண்ணியே ஆகணும்னு. நான் முடியவே முடியாதுன்னு. இப்போ உங்களுக்கு தெரியுதா, நேற்றே நான் 6 கதை கேட்டேன். எல்லாமே கிழவி கேரக்டர் வந்து சொன்னாங்க. நான் அப்படியே பார்க்குறேன். அப்புறம் வேற அப்படின்னு முன்னையாவது மதர் கேரக்டர் சொன்னாங்க, இப்போ கிழவி வரைக்கும் போயிட்டாங்க. யோ ஸ்டாப் அப்படின்னு சொல்லி. அதனால உங்களுக்கு அந்த உங்களுக்கு தெலுங்கு பேசுகிறேன், தெலுங்குல ஹைதராபாத்தில் ஷூட்டிங்னால ஆட்டோமேட்டிக். அதனால் உங்களுக்கு அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அடுத்த படத்தில் நம்ம ஈக்குவலாக செய்கிறோம். ஓகே ஓகே, தேங்க்யூ. எனிவே, ஸோ உங்களை பற்றி நான் நிறையா சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கி இந்த படத்தை நான் வந்து தியேட்டர்ஸில் பார்க்கும்போது ஹீரோயினாக நான் பயணித்து இந்த 48 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டது வந்து எல்லா பெண்களையும் நான் பார்ப்பேன். எல்லா ஹீரோயின்ஸ் கூடயும் நான் நெருக்கமாக பழகுவேன். எல்லாரும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸு. எல்லாரையும் பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். அடுத்த படம் என்ன, இட்ஸ் அ வெரி இன்செக்யூர் ஜாப், வெரி இன்செக்யூர். அடுத்த படம் என்ன, யங்காக இருக்கணும், அழகாக இருக்கணும், ஸ்லிம்மாக இருக்கணும், வயசு தெரியக்கூடாதுன்னு. எனக்கு ஒரு 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 விஷயம் என் மனசில் ரொம்ப ஆழமாக ஒரு காலத்தில் பதிஞ்சது. எனக்கு அப்போ என்ன ஒரு 25-26 வயசு இருக்கும். என்னுடைய பர்த்டே வந்து ஏதோ செட்டில் கொண்டாடுறாங்க. அப்போ ப்ரெஸ்ஸில் நிறைய பேர் வந்தாங்க. அப்போல்லாம் பத்திரிக்கை தானே. ஸோ எல்லாம் அந்த பேனாவும் பேப்பரோட நின்று, மேடம் உங்கள் வயசு என்ன சொல்லுங்கள் மேடம் அப்படின்னாங்க. நான் இப்படி திரும்பி அவரை பார்த்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு லேடியை வயசை பற்றி கேட்குறது இட்ஸ் அ ரூட் கொஸ்டின் அப்படின்னு நான் நினச்சேன். அவர் என்ன நினச்சார்னா, வயசை மறைக்கிறாங்க அப்படின்னு. அவர் பக்கத்தில் இருக்கிற பற்றி வயசை சொல்ல ரொம்ப யோசிக்கிறாங்க போல இருக்கு. I was just looking at him and I was thinking, ஸோ இதுதான் என் லைஃபோட சேலஞ்சா? நான் வந்து என் வயசை ப்ரூவ் பண்ணணும், என்னுடைய அழகை ப்ரூவ் பண்ணணும், எனக்கு இப்படி பண்ணணும். ஐ டோன்ட் திங்க் தட்ஸ் அ சேலஞ்ச் ஃபார் எனிபடி. எல்லாருமே அவங்களுக்குள்ளே ப்ரூவ் பண்ணிக்கிட்டாலே போதும். அது யூஆர் அ பிக் சக்ஸஸ், மாடரேட் சக்ஸஸ், எதுவாக இருந்தாலும் சக்ஸஸ் இஸ் சக்ஸஸ். And nothing is as sweet as success. And that is Thai Kelevi today.